என்னடி சொல்கிற உண்மையாவா? ஆமாம் சாரு, அப்படி தான் என்கிட்ட ஐசு சொன்னான். அப்படியோடி ஹாப்பியாக இருந்தால் சரி. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்துட்டேன் பார்த்தியா? சரி, என்னன்னு இப்போ சொல்லு. நம்ம சீனியர் அதான் உன் க்ரஷ் இருக்கான்ல அசோக். அசோக்கா? அசோக்கு என்ன? அவனை பற்றி சொன்னால் மட்டும்தான் உன் மூஞ்சில் சிரிப்பே வருது. என்னன்னு சொல்லுடி. இது உனக்கு ஷாக்காக தான் இருக்கும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுடி. நம்ம சீனியர் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானோ. உனக்கு அந்த விஷயம் இப்போ தான் தெரியுமா? எனக்கு எப்போவோ தெரியுமே. என்னடி சொல்கிற? அது தெரிஞ்சுமா இவ்வளோ கூலாக இருக்க? நான் எதுக்கடி ஷாக் ஆகணும்? அவனை எனக்கு பிடிக்கும், ஒரு க்ரஷ், அவ்வளோதான். மற்றபடி அவனை லவ்லாம் நான் பண்ணலையே, நான் எதுக்கு ஷாக் ஆகணும்? அப்போ நீ அவனை லவ்லாம் பண்ணலையா? நீ பைத்தியம் மாதிரி பேசாதடி. பிடிச்சவங்களெல்லாம் லவ் பண்ண முடியுமா? ஓகே, நான் கூட வந்துட்டு சொல்லும்போது நீ எங்கே ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சேன். நான் ஏன்டி ஃபீல் பண்ணணும்? அவன் எனக்கு க்ரஷ் மட்டும்தாண்டி. இங்கே தான் இருக்காளா இவனை? நான் எங்கெல்லாம் தெரியாது, காலேஜ் ஃபுல்லாக தேடி அலைஞ்சு கடைசியில் இங்கே தான் நிற்கிறாவ. கீர்த்தி, ஆர்த்தி வராடா. என்னது ஆர்த்தியா? அவள் எதுக்கு இங்கே வரா? அவள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது பார்க்க வருவா. இல்லைடா, அவன் நம்மள்கிட்ட தான் வரா. ஹாய் ஆர்த்தி, ஹவ் ஆர் யூடா? சாட்டர்டே சண்டே லீவ் எப்படி போச்சு? ஃபைன் சாரு, நல்லா தான் போச்சு. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ஹாப்பியாக இருந்தேன். ஓகே, பட் நான் என் பாய் ஃப்ரெண்டோட வெளில போயிட்டேன். அப்படியா? சாரு, கொஞ்சம் பேசாமல் இரேண்டி. ஓகே. என்ன ஆர்த்தி, உன் ஃப்ரெண்டை யாரும் தேடி வந்தியா? இல்லை கீர்த்தி, நான் உன்னை தேடி தான் உன் கிளாஸ் ரூம் போனேன். அங்கே உன்னை காணோம், அதனால தான் இங்கே தேடிட்டு வந்தேன். என்னது, என்னை பார்க்க வந்தியா? எதுக்கு? இல்லடி, உன்னிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் உன்னை தேடிட்டு வந்தேன். ஓகே, கேரி ஆன். ஹே ஐசோ, வெயிட்டா, நானும் வரேன், வெயிட் பண்ண. ஆர்த்தி, எனக்கிட்ட என்னடி பேசணும்? காலையில் அம்மா சொன்னதை பற்றி என்ன முடிவு பண்ணியிருக்கிற நீ? என்ன முடிவு பண்ணணும்? நீ எதை பற்றி பேசுகிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அம்மா காலையில் சொன்னாங்கல்ல அமைச்சு தாத்தா வீட்டுக்கு போகிறோம்னு, அதை பற்றி நீ என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். அதான் நான் மார்னிங்கே சொல்லிட்டேனே, நான் வரல, நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்கன்னு. அது எப்படி? நீ இல்லாமல் நாங்கள் மட்டும் போகிறது? அங்கே அமைச்சு தாத்தாலாம் ஒன்றையும் பார்க்கணும் தானே ஆசையாக இருப்பாங்க. அவங்க ஆசையாக இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அங்கே வர பிடிக்கல, என்னை கம்பல் பண்ணாத ப்ளீஸ். நீ பாட்டுக்கு நான் ஊருக்கு வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அங்கே அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? அம்மா ஃபீல் பண்ணுங்கிறதுக்காகலாம் எனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் என்னால் செய்ய முடியாது. எனக்கு அங்கே வர இஷ்டம் இல்லை, நான் வரமாட்டேன், அவ்வளோதான். எப்போவுமே நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பியா கீர்த்தி? அம்மாவை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டியா? அதான் எனக்கும் சேர்த்து நீயே அம்மா பற்றி யோசிக்கிறியா? அப்புறம் என்ன? பைத்திய மாதிரி பேசாதடி. நான் என்னைக்காவது சொன்னேன்னா நம்ம 2 பேருக்கும் சேர்த்து தான் நான் அம்மாவை பார்த்துக்கிறேன்னு? நீயே ஒன்று முடிவு பண்ணிவிட்டு நீயே ஒன்று பேசிகிட்டு இருக்க. என்னை விட உனக்கு தான் அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி அம்மாவுக்கும் உன்னையே தான் ரொம்ப பிடிக்கும். நீ எதாக இருந்தாலும் அம்மாவுக்கு பண்ணு, நான் ஏன் பண்ணணும்? அவங்க நம்ம அம்மாடி. நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. உனக்கிட்ட போய் இதை பற்றி நான் பேசலான்னு வந்தேன் பாரு, என்னையும் சொல்லணும். நான் உன்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லவே இல்லையே, நீயே தான் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? பாவண்டி, நம்ம அம்மா நமக்காகவும் நம்ம அப்பாவுக்காகவும் அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சியெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து கிடக்குது. இது வரைக்கும் நம்ம அம்மா நம்மக்கிட்ட என்ன பெருசாக கேட்டுருச்சு சொல்லு? எதுவுமே கேட்டதில்லை, எல்லாமே நமக்காக மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கு. அது கேட்குற ஒரே விஷயம் ஊருக்கு போகணும், அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரையும் பார்க்கணுன்னு மட்டும்தான். நம்ம அதை கூட செய்யலைன்னா நம்மளாம் என்னடி பண்ணுங்க? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உன் இஷ்டம். நான் கண்டிப்பாக அம்மாவோட ஊருக்கு போகிறேன். நீ வர்றியா வரலையாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு கீர்த்தி ஆவர்த்தி பார்த்துட்டு போகிறா? இவ எதுக்கு இப்படி நிற்கிறா? கீர்த்தி, என்னடி ஆச்சு உனக்கு? எனி ப்ராப்ளம்? நத்திங் சாரு. எதாக இருந்தாலும் சொல்லுடா, பார்த்துக்கலாம். ஆர்த்தி சொல்கிறது சரிதானே. அம்மா நமக்காக தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இங்கே வந்து இருக்குது. அம்மாவுக்காக நம்ம வேறு என்ன பண்ணியிருக்கோம்? எதுவுமே பண்ணதில்லை, இது மட்டும் அது பண்ணுவோமே. என்னடா நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? நத்திங் சாரு, நான் என் ஃபேமிலியோட ஊருக்கு போகலான் இருக்கேன். என்னது ஊருக்கா? என்ன சடனாக சொல்கிறேன்? இல்லை சாரு, எங்கள் அம்மா காலையில் சொன்னாங்க, நானும் அதை பற்றி யோசிக்கல. இப்போ ஆர்த்தி வந்து சொல்லிட்டு போனாக்கெல்லாம் இப்போ தான் யோசித்தேன். நானும் ஊருக்கு போகலான் இருக்கேன். ஓகே, சூப்பரா, போயிட்டு வா. எந்த ஊருக்கு? எந்த ஊருங்கெல்லாம் கரெக்டாக நேம் தெரில, பட் எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு, அது மட்டும் நல்லா தெரியும். கிராண்ட் ஃபாதர் ஊருக்கு போறியா? ஓகே. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் தானா? ஆர்த்தி இப்போ தான் சொன்னான். வாவ், எனது வில்லேஜா? சூப்பர் டி. எனக்கும் வில்லேஜ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நானும் வரட்டா? என்ன சார் சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறியா? நீ எங்களோட வரியா? ரியலிடா, எனக்கும் வில்லேஜ்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பட் எனக்கு வில்லேஜில் யாரையும் தெரியாதே. நீ இப்போ தான் போகிறேன்னு சொல்கிறல, நான் உன்னோட வர்றேன். சரி வா, நம்ம டிபார்ட்மெண்ட் போய் நம்ம லீவ் சொல்லிட்டு வரலாம். சரி ஓகே. எத்தனை நாள் லீவ் போடணும்? ஐயோ, அது எனக்கு தெரியலையே. ஆனால் எங்கள் அம்மா காலையில் 10 நாள் திருவிழான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ 10 days லீவ் போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், 10 days சூப்பர், ஜாலியாக இருக்கலாம். சரி வா, என்னை விட நீ தான் ஜாலியாக இருக்க ஊருக்கு போகிறதுக்கு. ஆமாண்டா, ரியலி எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எப்படா ஊருக்கு போகும்னு இருக்கு. ஐ திங்க் இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக ஊருக்கு கிளம்பிடுவோம். வாவ், சூப்பர், சீக்கிரம் வா, போய் லீவ் சொல்லலாம். சரி வா போகலாம்.
சித்திக்கிட்ட எப்படி இதை பற்றியே சொல்கிறது? அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னு வேற தெரியல. சொல்லாமலும் இருக்க முடியாது. நம்ம தம்பியோட லைஃபு என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு சித்தி வந்தாக்க இதை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரியுமா என்னன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் சொல்லலாம். என்ன இவ பாட்டுக்கு இங்கே வந்து தனியாக நின்றுட்டு இருக்கா? கீழே வேற சிவாவை பற்றி ஏதோ சொல்லணும்னு வேற சொல்லிட்டு இருந்தா. என்னன்னு கேட்கலாமா? இவங்க அப்பா வேற எங்கே இருக்காருன்னு தெரியல. சின்ன பொண்ணு, சித்தி, என்னடி நீ பாட்டுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க? ஒழுங்கா கூட சாப்பிடலையே. என்னது சாப்பிட்லையா? தட்டு பூரா அள்ளி கொட்டி வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிடுச்சது எல்லாமே இப்போ வந்து சாப்பிடலையான்னு வேறு கேட்குற? சரி சரி, ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லையா? ஐயோ சித்தி, உண்மையுமே சொல்கிறேன், என்னால் மூச்சே விட முடியல, அவ்வளவுக்கு சாப்பிட்டுட்டேன். சரி சரி, நல்லா சாப்பிட்டா சரி. எங்கே உங்கள் சித்தப்பாவை காணோம்? சாப்பிடையில பார்த்தேன், அதுக்கப்புறம் ஆளே காணோம். இவ்வளோ நேரம் சித்தப்பா இங்கே இருந்து என்னோட தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா, நைட் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க. ஓ, ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்களா? சரி சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்போ தான் நைட் பூரா கண் முழிச்சு ட்ரைவ் பண்ண முடியும். ஏன் சித்தி முடியாதோட சித்தப்பாவே ட்ரை பண்ண சொல்கிற? யாராவது டிரைவர் வச்சுக்கலாம்ல? எங்கடியும் சித்தப்பா நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. அதெல்லாம் எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. அதெல்லாம் அவர் கேட்கவும் மாட்டுறாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சித்தப்பாவுக்கும் சிவாவுக்கும் என்ன சண்டை? காலையில் சித்தப்பா சிவாவை திட்டிட்டு இருந்தாரு. அந்த கதையை ஏன் கேட்குறேன்? எப்போ பார்த்தாலும் சித்தப்பாவுக்கும் உன் தம்பிக்கும் இதான் வேலை. அவங்க 2 பேருக்கும் அழுகிறதே என் வேலையாக போச்சு. என்ன சித்தி சொல்கிற? அப்படி என்னதான் அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை? வேற என்ன, பிஸ்னஸ் பற்றி தான். எனது பிஸ்னஸ் பற்றி சண்டையா? எனக்கு புரியலையே. ஆமாண்டி சின்ன பொண்ணு, உங்கள் சித்தப்பா நடத்துகிற பிஸ்னஸ் எல்லாத்தையும் சிவா எடுத்து பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்றாரு. ஆனால் அவனுக்கு ஓனாக பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். அது மட்டும் இல்லாமல் அவரோட பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணை தான் இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிறான். என்ன பண்ண சொல்கிறேன் என்னைய? அப்போ இவன் சோனியை லவ் பண்ணுறானோ? அதனால தான் அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்கிறானோ? ஐயோ ஒன்றுமே புரியலையே. ஏய் என்னடி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு முழிச்சிட்டு இருக்க? இல்லை சித்தி, நானும் உன்கிட்ட தம்பியை பற்றி தான் கொஞ்சம் பேசணும்னு இருந்தேன். ஆமாம், நீ கூட கீழே இருந்து என் சிவா பற்றி உன்ட்டு உனக்கு சொல்லணும் சித்தின்னு சொன்னால, நானும் உன்ட்டு அதை பற்றி தாண்டி கேட்கணும்னு நினச்சேன். என்ன? சரி சித்தி, சித்தப்பா சிவாவை அந்த பொண்ணை எப்போ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாரு? எப்பன்னா ஒரு மாதம் இருக்கும் சின்ன பொண்ணு. நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனில் வச்சு தான் சிவா அந்த பொண்ணை கட்டிக்க சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவன் அவங்க அப்பாட்டே போயிட்டு எனக்கு உங்களையும் பிடிக்கல, அந்த உங்கள் பொண்ணையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஐயோ அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, உங்கள் சித்தம்மனுக்கு கோவம் தலைக்கேறி போச்சு. அன்னையிலேருந்து சிவாவோட பேசாமல் தான் இருந்தார். அப்புறம் நாங்கள் இப்போ வந்து 2 நாள் ஆச்சா, நேற்று நைட்டு கூட இந்த பிரச்சனை தான். இதை பற்றி கேட்டு 2 பேருக்கு சண்டை வந்து நைட்டே அவன் வீட்டை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வந்து படுத்தானே தெரியலை. அப்போது இவன் சோனியை லவ் பண்ணதுனால அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லியிருக்கான். ஏன்னா சோனியை இப்போ தான் 1 வாரம் ஆகுது காலேஜ் போக ஆரம்பிச்சு, இப்போ தான் பார்த்துருப்பான். அப்போது என்னவா இருக்கும்? சரி, உங்கள் சித்தப்பனுக்கும் உன் தம்பிக்கும் உள்ள சண்டையெல்லாம் இருக்கட்டும். நீ என்னமோ சிவாவை பற்றி சொல்லணும். நீ என்ன சித்தி, நான் இப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்காத, எனக்கே ஒரு டவுட்டு தான். சரி தம்பி நேற்று எங்கே போனான்? எங்கடி அவன் என்கிட்ட உண்மையை சொல்கிறான்? எங்கடா போனேன்னு கேட்டால் வெளியில் போனேன்னு மட்டும்தான் சொல்கிறான். எங்கேன்னு தெளிவாக சொல்கிறான்? இல்லை சித்தி, சிவாவை நேற்று நான் எங்கள் ஊரில் பார்த்தேன். என்ன சின்ன பொண்ணு சொல்கிற? உங்கள் ஊர்லையா? உங்கள் ஊரில் யார் அவனுக்கு தெரியும்? ஏங்க, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. ப்ளீஸுங்க, என்னோட பேசுங்க. இல்லை சோனி, பரவாயில்ல, நான் எதுவும் நினச்சிக்கல. காலேஜ் டைம் ஆச்சுன்னு சொன்னல, கிளம்பு. இல்லைங்க. அப்போ சரி, நான் கிளம்பட்டா? என்னது கிளம்புறியா? அதுக்குள்ளையா? ஏங்க, வர வர ரொம்ப பண்ணுறீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. காலேஜ் டைம் ஆயிடுச்சுங்க, நான் கிளம்புறேன். சரி சரி, பார்த்து பத்திரமா போ. ஏங்க, இந்த இருக்கு காலேஜ், அதுக்கே பார்த்து பத்திரமாலாம் போகணும்னு சொல்கிறீங்க? 10 ஸ்டெப்பு தான், உடனே காலேஜ் போயிடலாம். பரவாயில்ல, காலேஜ் பக்கத்துலேயே இருந்தாலும் பார்த்து பத்திரமா போ, சரியா? சரிங்க. ஓகே, நீ போ, நான் ஈவினிங் வந்து உன்னை பார்க்குறேன். ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டி. நல்லபடியாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு ஜாப்போட வாங்க. ஓகே டி. என்னடி சோனி, போலாமா? ஏய் சிவானி எங்கேயும் போறாங்க? ஏய் சோனி, உன்னை தாண்டி. சொல்லுடி சோமி, என்ன? இல்லைம்மா, சிவா எங்கே போகிறான்னு கேட்டான். தெரியலண்ணா, காருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க, என்னன்னு தெரியல. சரிடி, நம்ம கிளம்பலாமா? காலேஜ் டைம் ஆயிடுச்சு. போலாம் சோமி. சரிங்க, நான் போயிட்டு வரேன், பாய். சரிடி, பாய். வாடி சார். என்னடா மச்சான், கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சுடா, போகலாம். எனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பலாம். எங்க சிவாவை காணோம்? தெரியல மச்சான், நான் என் ஆளோட பேசிக்கிட்டு இருந்ததுனால அவன் எங்கே போனான்னு நான் கவனிக்கலையே. இந்தா சிவாவே வந்துட்டானே. என்னடா மச்சான், கிளம்பலாமா? போலாம் மச்சான், எனக்கும் ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு. ஆமா, எங்க போன? ஆமாம், நானும் கேட்கணும்னு நினச்சேன். எங்கடா போனேன்? சோனிக்கிட்ட கேட்டதுக்கு அவள் கார்கிட்ட போனேன்னா காரில் என்ன எடுக்க போனேன்? இல்லை மச்சான், ஃபோன் ரிங்குங்கிற மாதிரி இருந்துச்சு, ஃபோனை கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேன், அதான் போய் பார்க்கலான்னு போனேன். சரி சரி, யார் கால் பண்ணது? இல்லை மச்சான், கால்லாம் யாரும் பண்ணல, கால் வந்துச்சான்னு பார்க்க தான் போனேன். சரி ஓகே, கிளம்பலாமா? போலாம்டா. டேய் மச்சான், சிவா வெயிட் பண்ணு, ஒரே ஒரு நிமிஷம். என்னடா, ஆல்ரெடி நமக்கு ஆஃபீஸ் லேட் ஆயிடுச்சுடா, வா போகலாம். ஒரே ஒரு நிமிஷம்டா ப்ளீஸ்டா. என்னடா பண்ண போற? வெயிட் பண்ணு மச்சான். மச்சான் சபரி, எங்களுக்கு எப்போ ட்ரீட் தர போற? என்னது ட்ரீட்டா? எதுக்குடா? ஆமா மச்சான், உனக்கு லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுல, அப்ப நீ தானே ட்ரீட் தரணும் எங்களுக்கு. சரி சரி, ட்ரீட் எப்போ எங்கன்னு சொல்லு. கையேறா நாயே. ஏன்டா மச்சான்? ஏன் சபரி, என்னாச்சு? அப்புறம் என்ன மச்சான், இவன் வாய் வச்ச நேரமா என்னமோ தெரியல, என் லவ்வுக்கு அவ ஓகேவே சொல்லல. என்னடா சொல்ற? அப்புறம் 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க.